உலகத்திலே இவ்வளவு பெரிய லெவல்ல போறதுக்கு வாய்ப்பு இல்லாத டிஎக்ஸ்என் உலகத்துக்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிற ஒரு மகா மனிதர். அவர் எங்க அப்ளை எங்க ஸ்பான்சர் and both the applies are Tamilians. One Dr. Clarence வந்திருக்காரு நினைக்கிறீங்க. Yes, come. Has gone down. Guna? Clarence இங்க. வெற்றியோட பக்கத்துல ஓகே. அவரை நான் இன்ட்ரோடியூஸ் நான் ஃபோர்ஸ் பண்ணி வர சொன்னேன். Of course, he is a அவரு இப்ப ஏன்னா டிஎக்ஸ்என் மைசூர் மெடிக்கல் காலேஜ் டிஎக்ஸ்என் ஏன் இந்தியால பிறந்துருச்சு இல்லைன்னா பிறந்திருக்காரு எங்க கையால பிறந்திருக்காரு. எனக்கு டிஎக்ஸ்என் பிறக்க வைக்கிறதுக்கு 1993 இருந்து 1993 டிஎக்ஸ்என் மலேசியால பிறந்துச்சு. 94, 95 எல்லாம் டாக்டர் லிமு ஏன்னா உடனே இந்தியா பத்தி நினைச்சாரு. ஏன்னா டாக்டர் லிம் கூட ஒரு இந்தியன். அவர் மலேசியன், அது நம்ம சைனீஸா மலேசியாவா கிடையாது. அவர் எப்பவும் சொல்லுவாரு நம்ம என்ன பூர்வஜர்கள் சைனாவிலிருந்து வந்தாங்க மலேசியன், நான் மலேசியன் சைனீஸ், என்ன உடம்பு மலேசியன் சைனீஸ், என்ன பிரெயின் இந்தியன் சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்தா எல்லா வாத்தியார்களும் சொல்லி கொடுத்த மகா குருகள் இந்த ஒரு தொழிலுக்கு வரக்கு காரணமாக இருக்கிற எல்லா வாத்தியார் குருகள் ஃப்ரம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கரெக்ட். அவர் ஒரு பெரிய ஐஐடியில படிச்ச மனிதனா நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆகாத இருந்தால் டிஎக்ஸ்என்னா நம்ம கையால எனக்கு ஹிஸ்டரி எழுத முடியாத இருந்துச்சு. அதுக்கு எழுதுறதுக்கு காரணமே டாக்டர் லிம் studied in India. அப்போதான் நான் நினைச்சேன் இதுல என்ன இருக்கணும். ஒரு ஐஐடி பிரெயின், ஐஐடி இஸ் ரூலிங் த வேர்ல்டு டுடே. உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அமெரிக்கால இருக்கிற நாசால 46% ஆஃப் த சயின்டிஸ்ட் ஐஐடி இந்தியா. அமெரிக்கால இருக்காரா மைக்ரோசாஃப்ட்ல 60% ஆஃப் த டாப் பிரெயின்ஸ், டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஐஐடி இந்தியா. கூகுள்ல எடுங்க டாப் ஹெட் இருக்கணும். இன்னைக்கு அமேசான்ல எந்த செக்டர்ல எடுத்தாலும் பெரிய பெரிய இதுல ஐடி செக்டர்ல ஆல் இந்தியன் பிரெயின்ஸ். தே ஆர் ஆல் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஐஐடி இந்தியா. இட் மே பி ஐஐடி சென்னை, ஐஐடி அகமதாபாத், ஐஐடி கரக்பூர், wherever it may be. These are all the great scientists who are contributing the growth of the world from Indian soil, Indian brain. அப்ப டாக்டர் லிம் ஒருத்தர் இந்தியன் பிரெயினால இங்கே மலேசியால இருந்து இந்தியாவுக்கு வந்து படிச்சாரு. அந்த காலத்துல டாக்டர் லிம் இருக்கணும், டாக்டர் கிளாரன்ஸ் இருக்கணும். ரெண்டு both of them அவங்களுக்கு இந்தியால படிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த காலத்துல 1950ஸ்ல 60ஸ்ல 70ஸ்ல மலேசியால அவ்வளோ டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன், மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. அப்போ இந்தியன் ஒரிஜினுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்தியன் ஒரிஜின்ஸ் ஃபாரினர்ஸ், தட் மீன்ஸ் தே மே பி மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, இந்த பங்களாதேஷ், நேபாள், எந்த இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற இந்தியன் ஒரிஜின்ஸுக்கு 5 சீட்ஸ் அங்கே ரிசர்வ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஃப்ரீ இருக்காது, டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கு அங்கே ஃப்ரீ சீட்டு கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாம் இங்கெல்லாம் நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் எல்லா நாட்டில் வந்து இருக்கிறதுனால அந்த இது இருக்குதா இல்லை எனக்கு தெரியாது. அந்த காலம் அதில் தான் டாக்டர் கிளாரன்ஸ் he came to மைசூர் மெடிக்கல் காலேஜ், joined MBBS. டாக்டர் லிம் joined IIT கரக்பூர். அப்படியே அது டாக்டர் Clarence, when he was referring to me about Ganaderma for so many years, but I was not bothered about that because I was busy with my own profession. As most of you may be knowing, I was professor and head of the department of chair for 30 years. Out of 30 years of my service, before I could quit, I was teaching.
Indian moon Janadipathiku honorary physician, Dr. X. Ranjan, MDDM cardiology. He was a consultant to our hospital. 40 years back. Another super special, all Apollo hospital consultants, Apollo hospital, Munale and hospital, all those specialists. Apollo அப்படி இருக்கிற ஒரு செட் ஆஃப் டாக்டர்ஸ் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி ஒரு எம்என்எம் கம்பெனி மோட்டிவேட் பண்ணி கொண்டு வருதுன்னு சொன்னால் சாதாரண மேட்டர் கிடையாது. பட் டாக்டர் பேரண்ட்ஸோட நமக்கு கான்ஃபிடென்ஸ் க்ளோஸ் என்னன்னா, பிகாஸ் தே வேர் ஆல் கிளாஸ்மேட்ஸ், வி வாண்ட் டு ஹியர் சம்திங், வி கேனாட் ரெஃப்யூஸ். ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு வருவாங்க, வீட்டில் உட்காருவாங்க. அப்போ கூட அவர் வரும்போது நான் சொன்னேன், நீங்கள் வாங்க, ஒரு 1 வீக் தங்கலாம், 15 நாள் தங்கலாம், 1 மாதம் தங்கலாம், 1 வருஷம் கூட தங்கலாம். ஆனால் டிஎக்ஸ்எல் பற்றி பேசாங்க. கண்டிஷன் he said Vasupal, no, I am not. See, Dr. Lim is asking me to make explore. அப்படியே தான் நீங்கள் வாங்க, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் வேணுமா, நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். லைசன்ஸ் வேணுமா, நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன் கம்பெனிக்கு. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு லோக்கல் கான்டாக்ட் சென்னையில் இருக்கிறதுனால எல்லா பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸு, பெரிய மினிஸ்டர் சன் எல்லாம் நம்ம காலேஜில் கல்லூரியில் படித்ததுனால எனக்கு அந்த மாதிரி லிங்க் இருக்குது. உங்களுக்கு அது வேணுமானா நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். கம்பெனி ப்ராடக்ட் வரணும், பட் என்ன டிஎக்ஸ்எல் சேருங்க நீங்கள் சொல்லாதீங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஆஸ் ஏ ஃப்ரெண்ட். தென் while he came, while he was telling இது அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் நிறைய, ஆஃப்கோர்ஸ் ஒரு அலோபதி டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர் படித்தவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால எங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, இதில் ஏதோ இருக்கணும், இந்த கன்னடனால ஏதோ இருக்கணும். அவருக்கு நான் சொல்லியாச்சு. தென் my wife was busy with her own hospital practice, nursing home, patients, all the time busy. I was busy. Where to open our mind? பட் அந்த சூழ்நிலை அவர் எப்போ வந்து நான் அவருக்கு ஒன்றே கண்டிஷன் போட்டேன், நான் டிஎக்ஸ்எல் பண்ணவன், என்ன ஹெல்த் மேலே இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சாங்க. நீங்கள் சொன்னீங்க டாக்டர் லிம் ஐஐடி படித்தவர் இந்தியாவில். ஐ பிலீவ் ஐஐடி பிரெயின். ஐஐடி பிரெயின் இஸ் எக்ஸ்ட்ராடினரி பிரெயின். ஆர்டினரி பர்சன் cannot enter IIT. He is a student, studied IIT India, Indian Institute of Technology. There must be extraordinary brain. This cannot be an ordinary man, because he studied in such a great institute. His product must have the power. His product has something very scientific, research based validity. அப்படி அதை நிச்சயமா ஐஐடின்னு சொன்னால் நோ கொஸ்டின் நான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன ஹெல்த் மேலே ஆனால் அதில் அப்புறம் நீங்கள் எனக்கு வந்து யாரும் கன்வின்ஸ் பண்ண தேவையில்லை. I am an economist. I am a pakka businessman. I know how to do that. Pakka business. I told that I will do this product. I told, I was not knowing Dr. Lim that time. I told, you tell Dr. Lim. I don't require anybody's motivation, cajoling, request. ஐயோ நீ பண்ணியா, காலை விழுந்துடுவாங்க, எவனா பணக்காரன் பண்ணுறது பைத்தியங்கள், அது ஒன்றும் எனக்கு தேவையில்லை. எனக்கு ப்ரூஃப் கிடச்சிச்சா, பிகாஸ் ஐ வாஸ் டூயிங் வெரி குட் இன் ஸ்டாக் மார்க்கெட், ஐ வாஸ் டூயிங் ரியல் எஸ்டேட் along with my teaching economics. I am a practical economist. I am not a stupid economist. Yes, I was running a business, couple of businesses, conventionally. Nursing home is also a business. My wife used to say that I was the director, she was the managing director. She used to say that all hospital administration enna thalavele pottutta oxygen cylinder illa po oxygen adhe paavi oxygen cylinder hospital nalla enna uir vaanga patient varuga na enna pandrathu neenga odura aal illa nurses odi povanga enikkinga enga yaru 100 rupees jaasti kadicha innoru hospital odu training namak kodtaru nurses illa nanu welcome Dr. Clarence, please. Please come in. Come in here. Sir, hello, doctor. Just move.
Come here. Come. City. Okay. I was telling your story only. How you came to India. You know. How you came to India. Just yes. So, and he was the man. Had he not come, DXN would not have opened in India. It is purely because they were classmates. I could not say no. While your close friend, your classmate, somebody comes to your house, will your door will be shut? Will you do that? Whatever it may be, you will. You would like to hear that. Then while he told this is a panacea for human health, நான் சொன்னதை நான் சாப்பிடுறேன், எனக்கு ஏதாவது தெப்பு குடிச்சுட்டா அப்புறம் பார்க்கலாம் business. Only minor problems like acidity, constipation, all these things common. You know that all these doctors say that is permanent to you. You take Gelicil, antacid. There is no anything like a cure for this. These are all ordinary human health problems, hyperactivity. And there was lost of constipation. I was telling, if these problems are solved from Ganadharma, then let me see. First thing is we started taking coffee. Eggs and coffee. The story starts everybody with coffee. Because it's more safe rather than taking RGGL capsule. Even, even any number of course, doctors are prescribing, taking during the time of disease is different. But you are a normal health. You take somebody, somebody gives, even we won't. Unless we have the major health problem. So these are all minor problems. And while we take coffee and tea and soap, all these basic products, there are some changes while we saw. I was telling my wife, there is something in this, I don't know. I am a layman. I am not a doctor. I am not a quack also. I don't want to be a quack. I am an economist. I know my subject. But I don't know anything about, all these technical terms. Even now, 5 contents of Ganoderma, I don't know even to sometimes pronounce ganoderic acid, organic germanium, Professor of economics. I must know all this. I was telling these are all your area. You do research or anything, if that is good, then I know how to promote the market. And that is how, then she was very excited. She said something, they gave some cancer patient, this patient, Dr. Kagiraj, Ranjan, all those team. You are most fortunate. You are almost DXN, whole DXN family of the world. Most fortunate. Today I challenge you. No other MLM company in the world, including number 1. You know who is number 1 in the world. Are having such upline. 5 allopathy doctors opening a market with Ganoderma. It is a miraculous. But world has encashed that. World has encashed our names. One is Dr. Clarence. Nobody knows. He is a man, he is a researcher in India. Even now it has told him as a close friend. Of course, he is a rich man, he doesn't require money. I say that you give some charity. Help some poor people, poor Tamilians. They are suffering, unemployed youth. Not every Tamilians are rich here. Every Malaysian rich now. There are people who want. Why should we not help them? By promoting this. Good cause. Health is a good cause. One thing. Second one thing, wealth is still a greater requirement. Everybody wants wealth. Nobody will say no to wealth.
யாராவது லக்ஷ்மிக்கு வேணாம்னு சொல்றீங்களா? லக்ஷ்மி வந்து வெளியே வீட்டிலேருந்து விளையாண்டு பூஜை பண்றோம், பாக்யாத லக்ஷ்மி பாருங்க. ஏன்? ஏன்னா எவ்ரிபடி வாண்ட்ஸ் வெல்த். Nobody will say no to wealth. Then security and freedom, everybody wants. So why should we not promote this? Even if we have, that is what we started, our attitude to launch DX in India. As it is the person, they are the people. Means, but for them we do not have opened our mind. I was an expert in MLM before DX. Dr. Clarence knows. And I had great vision on this industry. If there is a good product, good company, good management, good CEO, good promoter, then naturally this is not something untouchable industry. Because people think that, MLM is something untouchable. That is the main problem of negative. There are good companies, bad company, good business, bad business, good entrepreneur, bad entrepreneur, good banking, bad banking, good finance, bad finance. There is no good and bad. Every business there is good and bad. Why should you scold only MLM is bad? Huh? Banking industry collapses, scams take place in stock market. Here also it will take place. Scams take place in various industries. Where is a business where there are no scams? For that there is a system, there is the authorities, there is the law, there is the rule, regulation, so many things. Same way to direct selling industry. Today every country is regulating, including Malaysia. There is government regulations for schemes or bonies. There are the pyramids, scams, finance. Everywhere it will be there, including America, Canada. Until last 100 years, more than 100 years, I am seeing. But still, the industry is growing. Industry cannot be banned. Industry cannot be closed. One of the countries which promoted this industry great is Malaysia from the beginning 1970s. As I told you, I am an expert in MLM. Not just like that I came. And so while I thought the good product, saw the good product, good opportunity, I know that good system. Who has to make the good system? Is it the company? Is it the government? Is it the authority? Or is it the promoter? It is in the hands of the promoters. I give the knife to you. For what purpose knife can be used? You can cut the vegetable, cut the fruit, or kill a person. Can you blame the knife? Knife அது யார் கையில் இருக்க அவன் எப்படி யூஸ் பண்றான் அந்த பர்பஸ்க்காக. அதே மாதிரி எவ்ரி இண்டஸ்ட்ரி ஆல்சோ, MLM ஆல்சோ. அப்படியே இதுக்கு அதை இண்டஸ்ட்ரியா கிளீன் பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டி அரசாங்க கையில் இல்லை, நம்ம கையில் இருக்கு. தொழில் பண்ணவங்கள கையில், தொழில் நடத்துறவங்கள கையில். தொழில் வந்து நினைச்சிட்டீங்க, நீங்க ஸ்கீம் வந்து நினைச்சிட்டீங்கன்னா நீங்க ஸ்கீம் தான் ரன் பண்ணுவீங்க. தொழில் வந்து நினைச்சிட்டீங்க நீங்க தொழில் தான் ரன் பண்ணுவீங்க. அதுதான் டிஃபரன்ஸ். Why people are successful or not successful, or why industry is successful or not successful in any country in the world. Today we have a lot of, as I told you, direct selling association, direct selling federations, there everywhere in the world. Included, it was unimaginable while we opened Gulf countries, Middle East, while we wanted to go to Dubai, people said you will be hanged. Will anybody take DXL then to Dubai? I was threatened, you will be hanged because you cannot play this game in Muslim countries, Islamic countries. Strict laws are strict. They don't accept it. They don't accept. It is haram ka paisa hai. Halal nahi, haram. They said they won't. I told you, we are promoting health, saving life. What is it? But it's who is telling is haram? We are helping people, saving life, promoting the health, prevention, nutrition. कहते
You can sell cigarette, bida, BD, liquor, ganja. Some countries ganja also they are legalized. European countries this which is not legalized in India, in France and something. What is that? Marijuana. What is that? Marijuana. It is legal. Arey, you are killing, selling all this. Can I not sell? Get out of now. Sanjeevani. To the save the life. Today, Crown Prince is drinking our. I will tell you that story. Crown Prince promoting Crown Prince of Dubai promoting DXN cardiovascular. That is here it was given in the royal welcome. Cardiovascular power is given in the palace by Dr. Reddy. He is accepting. They are promoting. They are our brand ambassador. Crown Prince, not ordinary Kera footpath fellow. Means they are telling that this is the Kera footpath fellow's business. We are using our big brains. We know them. We have given them, proved that their health improved because of DXN. This is the challenge. They were telling this is what I in 2004 before DXN opened Dubai. We have now one of the top DXN executive. He is IBD and now this is what is that IMD, Mr. Jijit. He was there in India. He is one of the seniors, as all of you know. At that time he was a young boy in Chennai. They were all pioneers to join DXN. He was not married also. I used to consider him a young boy. 22 years or 21 years he joined DXN as an employee. 20 years back. I was telling Jijit, nee pono, Dubai poitu nee open. Sir, enna solringa naan ange pona thooku potranga. India vandu kede age mudiche. As Islamic country, strict rules. Idella angela emella modadu. Edukku thukoye thookella poda matarappa. Mama vittuku varu anju nalu patradu. மாமா வீட்டில் ஒரு 15 நாள் இருந்துவா ஜோக் பண்ணிட்டு பிடிச்சாங்கன்னா அப்போ அந்த மாதிரி ஒரு that time the country manager was Malaysian Tamilian in India. You know, Mr. Rahmat Powers. I don't know how many of you have seen Rahmat. Very nice person from again Kedah, Alaska. He was there. I was telling Rahmat to send me. He is young boy. Wellness is our tantra. Make the money, be a millionaire. Through wellness is our vision. We are very happy that such poor people are making money. Help people, support them, love them. Today I have built, I don't know, because he is not available today by force I brought him. I scolded one on one. இவ்வளோ பெரிய வச்சுட்டு மலேசியா காலி இருக்க நீங்க எதாவது பண்ணாம டாக்டர் கிளாஸ் அவரை பிடிச்சிடுங்களே நீங்க எல்லாம் சரி அவரை பிடிச்சி கொஞ்சம் இழுக்க முடியாதா பிடிச்சிடுங்க நான் கொடுக்குறேன் அவரை ஃபோன் நம்பர் தொந்தரவு பண்ணுங்க அவரை வந்து உட்கார வச்சுட்டா போதும் எனக்கு they are all the proof highly qualified allopathy doctors promoting DXN. 10,000 allopathy doctors are there in our team. Silently they are helping. We are appealing them. You make money in disease. Because we are not going to stop their profession. Doctors think that we are against their profession. No. We say you make money in disease. Disease nobody can stop. Disease is coming. But ஒரு அளவுக்கு நம்ம தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். அதுல ஒரு கை நீங்க sickness போட்டுங்கன்னா இன்னொரு கை wellnessல புடிங்கன்னு நம்ம ஆபேன். We are asking them, and all doctors in India also, you help us to make this world healthy through prevention. They also know that there is no solution for disease. Doctors know. Doctors conference discuss. Diabetes today they are going emotionally, and heart attack, heart special going emotionally of prevention. They are giving knowledge today how to prevent for children. Dr. Devi Shetty, such a great brain, as you know, India's so many awards has been given to him in Bangalore. What is that hospital?
Narayana Hridayalaya. Or that Devi Shetty, he is telling youngsters, 18 years, they are bringing, 20 years boys bring through heart attack. He says it is very sad. We must do something. That is what DXN is doing. That is what Ganoderma is doing. Spirulina is doing. Why should we not help for them? We don't want our own young brothers and sons or children to die in front of our eyes. We are 70 years, 20 years ago the son died of the heart attack. What is a sad state of affair of the society? The only way is because of the wrong diet, wrong food habits, lifestyle diseases. These are all lifestyle diseases. We have to educate them to prevent heart attack, prevent blood pressure, prevent diabetes, for which we are fighting. DXN is fighting. We are very proud of that. Be a proud part of DXN. I know that the time is very limited. Can I? Huh? Yes. Well, I can conclude? 15 minutes. Huh? Oh, sorry, because they are there, I want them to also share. But my objective today is, I told my wife, don't talk about them, nothing is required. I want to hit them today. I told you, my analysis is not good. Ganoderma is not all 20 years they are all expert in products, but they are not expert in business. Why they have not done business? How much Malaysia can do? Why our people are not rich? Why our people don't want to be rich? Is it is curse to become the rich? I am asking you. Pavama. பணம் பண்றது பாவமா கேக்குறேன். பாவம் வந்து எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க? You got health, wealth. So what else you want? These two only will give together happiness. Happiness is one for which we need health. So simple definition of health, not actually the real WHO, Vishwa Swasthya Sangha, World Health Organization. Okay. According to that, health is not mere absence. வெறும் நோய் இல்லாம இருந்தா மட்டும் நலவாழ்வேன்னு இல்லை. நோய் இருக்கக்கூடாது, அதுவும் இல்லாம நம்மளுக்குள்ள ஒரு அனுபவம் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வெல் பீயிங். That I am all right, no problem for my energy in the body and peace of mind and peace in the mind. Yes. So உடம்புல சக்தி, மனசுல சாந்தி. Yeah. இப்ப டெம்பிளுக்கு போறோம், எதுக்கு போறோம்? We go to temple. எங்க போய் என்ன டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதா, என்ன யாரை குத்துறதா, அது இல்லை. ஏதோ இருந்தா எல்லாம் காம் டவுன். டாக்டர் கிட்ட போனா தூக்க மாத்திரை தான் கொடுப்பாங்க, காம் பண்ணு. அப்ப ஒரு அடிக்ஷன் அது ஒரு ப்ராப்ளமே ஒரு உடம்புக்கு. ஸோ உடம்புல சக்தி, நடமாடிட்டு இருக்கிறோம், நோய் இல்லாம இருக்கிறோம், மனசுல சாந்தி, ஸ்பிரிச்சுவல், தட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அதுதான் யோகா, மெடிடேஷன். ஜாப்பனீஸ் வந்து இதுக்கு ரிஷி மஷ்ரூம் பேர் வச்சாங்க. ரிஷி ஏன்னா சன்னியாசி, செயின்ட், ஒன் ஹூ டஸ் மெடிடேஷன். இப்போ எல்லாரும் பண்றாங்க. என்ன இந்த சினிமா நினைச்சிட்டு பண்றாங்களோ தெரியல, பட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி. அண்ட் சைனீஸ் kept its name, pet name. There are hundreds of names to Ganoderma. Okay. Lingzi means Chinese மொழியிலே long life. அமரர் என்ன, சாகக்கூடாது. பட் கடவுளை நம்ம பிறக்கிறப்ப ஒரு சீல் போட்டுடா, 120 years இந்த மெஷின் ஓடும். நம்ம அந்த 60 வயசுக்கு பண்ணி ஷஷ்டாப்தி பூர்த்தி பண்ணி அப்பவே லாஸ்ட் விசிட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம். ஏன்னா எதுவும் நடக்கலாம், ஹார்ட் அட்டாக், தூக்கத்தில் டயபெட்டிஸ் இருந்தா, ஓகே ஏதோ இருக்கலாம், சொல்ல முடியாது. சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ், ஏன்னா மனசுல இருக்க நோய் உடம்புல இல்லை, ஆனா அவங்க டாக்டரை பார்த்துட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் வீட்டுல ஸ்ட்ரெஸ். ஓகே, இப்போ 4 விதமான டென்ஷன், ஸ்ட்ரெஸ் நம்ம ஜீவ அணுக்களுக்கு பேசிக் யூனிட். அது மனசுல இருக்கும். டாக்ஸின் ஃப்ரம் அவுட் சைட், இன்சைட், எக்ஸ்ட்ரா சுகர், எக்ஸ்ட்ரா யூரியா, எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ரால், ஃபேட், இதுலேருந்து. அண்ட் முக்கியமாக உடம்புல நம்ம சிஸ்டம், ஹார்ட் சிஸ்டம், கிட்னி சிஸ்டம், பிரெயின் சிஸ்டம் ஒர்க்கிங்குக்கு ப்ராப்ளம்ஸ். ஒன்றும் குறை, சாப்பாட்டில் குறை. ரெண்டாவது ஓவர் ஒர்க்கிங், ஸ்ட்ரெஸ். உட்காரவே முடியாத ஆள்
படுத்து கிடக்குறான். அவனுக்கு வந்து நீ இப்போ ஓடுதல் ஷூட் பண்ணிடுவேன்னு அவனுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. அவன் ஓடுறான். ஆனா வந்தவ யாரு? ஜெயில இருந்து ஓடி வந்திருக்கிற திருடா. அவன் கையில பிஸ்தோல் இருக்கு. எப்படி? இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒண்ணுதான் பிஸ்தோல் இருக்கு. அவன் பிளான்ட் எடுத்துட்டு வந்தான். ஸோ அதே மாதிரி நோய் எல்லாம் நம்மளுக்கு பிளான்டா வருது. இப்போ இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 3 பேர் சத்தாங்கன்னு உங்க காதுல விழுந்தா அதுல ஒருத்தர் கேன்சர் ஆகுது. பிகாஸ் கேன்சர் எத்தனை மாதிரி இருக்கு என்ன நிறைய டாக்டர்ஸ்க்கே தெரியாது. 200 டைப்ஸ் ஆஃப் கேன்சர். Because our body is made of 200 types of cells. அது ஸ்கின் செல்லோ, பிரெயின் செல்லோ, கிட்னி செல்லோ, லிவர் செல்லோ, ஏதா அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி. ஓகே, டோட்டலி எனி ஒன் டைப் கேன்சர் இஸ் எனஃப் டு கேன்சல் த பர்சன். இப்போ கல்யாணம் ஆயிட்டா 3 ஜோடி கல்யாணம் ஆயிட்டா ஒருத்தர் தான் குழந்தை நார்மலா பிறக்கும். நார்மல் இல்ல ஆர்கானிக்கா பிறக்கும், டாக்டர் கிட்ட போகாம. ஓகே, இது ரீப்ரொடக்டிவ் அசிஸ்டன்ட். மொத்த 2 பேருக்கு கல்யாணத்துல 1 லட்சம் செலவு பண்ணா அதுக்கு 10 லட்சம் செலவு பண்ணணும். யாரு? பொண்ணோட அம்மா வீடு. அதுக்கு நாங்க சொல்ற எல்லா லேடிஸும் டிஎக்ஸ்என் பண்ணி குறைஞ்சது கிரவுன் டைமண்ட் ஆயிட்டோம். எதுக்கு? நான் அப்பதான் பையன் பார்க்க வந்தா வது தட்சணை கொடுங்கன்னு சொல்லணும், வரதட்சணை கிடையாது. நம்ம பொண்ணு மாசம் 1 லட்சம் வருது, சாவர வரைக்கும் வருது, அதுக்கப்புறம் வருது, டிஎஸ்என் இருக்கிற வரைக்கும் வருது. ஓகே, அதனால ஒரு 10 லட்சம் இங்க கொடுத்துட்டு இந்த பொண்ணு எடுத்துட்டு போவோம். குழந்தை தங்கினா உடனே 5ஆம் மாசம் அனுப்பிடுவாங்க. அப்புறம் 2 வருஷம் அவங்க வீட்டுல செலவு அவங்க பண்ணிக்கணும். ஏன் இந்த சிஸ்டம் மாத்தணும்? ஆனா ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு, ஞாபகம் வரும் கொஞ்சம். 7ஆம் மாசம் சீமந்தம் பண்ணி அம்மா வீட்டுக்கு அனுப்புறாங்க, ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில மட்டும். எதுக்கு? யாராவது பதில் கொடுக்க முடியுமா? நம்ம ரிலீஜியஸ் கஸ்டம்ஸ் சொல்றேன். எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் டெலிவரி இஸ் அன்பிரடிக்டபிள். அனிமியா 91% of the pregnant, 91% pregnant women, கர்ப்பிணி women in India, government கணக்கிது statistics, are not fit for delivery. அவங்க ஹீமோகுளோபின் 10க்குள்ள 9க்குள்ள இருக்கும். நிறைய பேர் டெலிவரி காம்ப்ளிகேஷன், குழந்தை இருக்கும், அவங்களுக்கு உடம்புக்கு இருக்கும். புரியுதுதா? ஆனா தப்பு வந்து தப்பு போடுற பிரச்சனை கிடையாது. we lose the mother and the baby. 91% of the pregnant women in India, according to statistics, they are not fit for delivery. But it has to take place. நான் நார்மலா வரலைன்னா எப்படியோ சிசேரியன் பண்ணி 10 பாட்டில் பிளட் கொடுத்து அவங்கள காப்பாற்றி இதை பண்ணணும். பட் அதனோட எஃபெக்ட் அந்த ரத்தம் கம்மி இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல என்ன புரோட்டீன் பிளட் உற்பத்தி ஆகாதோ பிரெக்னென்ட் இருக்க போதோ அந்த குழந்தை உடம்புதோ 60 வருஷமோ 80 வருஷமோ எத்தனை வருஷம் அந்த குழந்தை ஒன்றும் பண்ண முடியாது. காது கேட்காது, எல்லா பிரச்சனையும் ஒன்னொன்று, ஹார்ட் சின்னது இருக்கிற பெரிய பிரச்சனை ஆகிடும். உடம்பு உடலோட பிரச்சனை வளரும். அது அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சரலான அதுக்கு கத்தி போட வேண்டியதாக வரும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட் வில் நாட் பி சக்ஸஸ்ஃபுல். தாங்காது குழந்தை. இதுக்கு எல்லா ரீசன் ஃபஸ்ட்டு 3 to 5 months அம்மா வந்து கர்ப்பிணி தாய் வந்துட்டு பௌஷ்டிகம்சம் சாப்பிடணும். இதுக்கு ஒரே ஒரு வழி, சீப் அண்ட் பெஸ்ட்டாக 6 ஸ்பிருலினா 20 ரூபாய் பர் டே. அதில் உங்களுக்கு 147 அம்சம் கிடைக்கும். அது நான் என்னென்ன சொன்னால் உங்களுக்கு மறந்து போயிடும், தலைக்கு மேலே போயிடும். நாளைக்கு ஸ்லைடில் காட்டுறேன், அதுக்காக வாங்க. எல்லாருக்கும் அதில் ஒரு அம்சம் குறைஞ்சா கூட, ஒரு மைக்ரோகிராம் 1000 மில்லிகிராம் குறைஞ்சா கூட அன்னைக்கு தேவையா இருக்கிறது குழந்தையா அந்த பிரெயின் வளர்ச்சியோ கிட்னியோ ஆகாது. அது அப்புறமே கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் 3 months புரிஞ்சுதா? இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி உலகம் முழுக்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் லேடிஸுக்கு இன்னொரு பிரச்சனை வருது. மோஸ்ட் 10 லேடிஸ்ல ஒருத்தருக்கு சாவு வருது, கேன்சர். அது பிகாஸ் அவங்க லேடிஸ் ஹார்மோன் இம்பேலன்ஸ், பிரஸ்ட் கேன்சர், யூட்ரஸ் கேன்சர் ஆர் ஓவரியன் கேன்சர், கருவறை முட்டை. இது 3 தான் மேஜர். ஸோ 10 லேடிஸ்ல ஒரு லேடிக்கு சாவு எழுதி வச்சிருக்கு, யாருக்குன்னு தெரியாது. அது சப்மெரின் மாதிரி சமுதிரத்துக்கு மேலே வந்த பிறகுதான் தெரியும். அப்போ யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் தடுக்கிறதுக்கு 10 ஸ்பிருலினா தான், 6 ஸ்பிருலினா. அதுக்கு நம்ம ஸ்பிருலினா டபுளே டெய்லி 4 போடுவாங்க. ஜென்ரலா எல்லாருக்கும் டெய்லி 4, 120 ஒரு மாசத்துக்கு, அவ்வளோதான்.
ஒரு ஒரு பிஸ்ஸா அதனோட ரேட் இதோட ஜாஸ்தி இருக்கும். அது தெரியல மக்களுக்கு. தெரிஞ்ச உயிர் காப்பதுன்னு கண்டிப்போம் அது சொல்லணும். இதுல ஒன்றும் இல்லைங்க, ஒரு தடவை உட்கார வச்சு நீ எப்போ ஃப்ரீயா இருக்கு அப்போ வாமா கேளுங்க, குடும்பத்தோட வாங்க, நான் வாங்கி கொடுக்கணும் இல்லை. ஸோ நீங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்ல எவிடன்ஸ் டெஸ்டிமோனியல். ஒரு சின்ன எவிடன்ஸ் சொல்றேன். ஒரு குழந்தை 2 வயசு பேசிட்டு இருந்ததா ராஜஸ்தான்ல. 1000கணக்கானது இருக்கு, சொல்லவே டைம் இல்லை, கேட்கவும் உங்களுக்கு பொறுமை கிடையாது. எனக்கு இருக்குது சொல்ற சொல்லுங்க. 2 வயசு குழந்தை அம்மா அப்பா சொல்லும். ஓகே, அம்மா அப்பா மம்மி டாடி சொல்லும், நடமாடும். அப்போ போக போக பேச்சே நின்று போயிடுச்சு. அப்போ டாக்டர் கிட்ட வந்தாங்க. பார்த்தா பிளட் கம்மியா இருக்குது. அது ஒண்ணுதான் ஹீமோகுளோபின். அதுக்கு அந்த டாக்டர் அம்மா கொடுத்தாங்க ஸ்பிருலினா. அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பைருலினா. அப்போ இந்த சீரியல் இதெல்லாம் கிடையாது, குக்கீஸ் எல்லாம் டேப்லெட்ஸ் தண்ணியில போட்டு கொடுங்க. ஒரு 2 மாசம் விட்டு அந்த குழந்தை ரிவர்ஸ் பேச ஆரம்பிச்சிருச்சு, நல்லா நடக்க ஆரம்பிச்சிருச்சு, ஓட ஆரம்பிச்சிருச்சு. என்ன ரீசன்? ஆக்சுவலி மற்றவங்களுக்கும் சில நேரம் தெரியாது என்ன ரீசன். நான் ஒரு அலோபதி டாக்டர். இப்பதான் உங்களுக்கு எல்லாம் தெரியணும், அலோபதி ஒரு விஞ்ஞான முறையா கண்டுபிடிச்சி அது சாட்சி கூட. அது நான் என்ன அது என்ன இருந்தா நானும் அதே சொல்றேன், இன்னொரு டாக்டர் அதே சொல்றாங்க. அதுதான் விஞ்ஞானம். இட் கேன் பி வெரிஃபைட். ஓகே, ஸோ அது ஏன் அப்படி ஆகுது என்று சொன்னா, கடவுளை யாருக்காரும் கனப்பட்டிருக்க, அதுக்குதான் மூர்த்தி பண்ணிட்டு ஐடல் பண்ணிட்டு பார்ப்போம், ஞாபகத்துக்கு மறந்து போனது இல்லை. எப்படின்னா உங்க அப்ளைன் இருக்கிறாங்களே, எல்லாருக்கும் ஒரு அப்ளைன் இருக்கிறாங்களே, குரூப்பு கிடையாது. உங்களுக்கு அப்ளைன் பத்தி எப்பவும் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. நான் எல்லா மீட்டிங்லயும் சொல்றேன். அந்த அந்த ஆக்டிவிட்டி மனோபாவம் இருக்கிறதுனாலதான் டிஎக்ஷன் வளராது. எதுக்குன்னா அப்ளைன் ஒருத்தர் அவங்களுக்கு 1000கணக்கான லட்சக்கணக்கான டவுன்லோட் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ எனக்கு 45 லட்சம் மெம்பர் இருக்காங்க. இது மெம்பர் எப்படியாச்சு? நம்ம டாக்டர் கிளாரன்ஸ் அது அவங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடுச்சு. மெடிக்கல் காலேஜ்ல இந்த அம்மா 4 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூங்குதான். என் ஒய்ஃப் சொன்னா ரூம்மேட்டும் இப்படி இருக்கிறவங்கள வந்தாங்க சென்னை. எப்போ 25 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டா 2 பேர் வந்தாங்க எங்க ஹாஸ்பிட்டல்ல. கேட் எதிரில் அவளை வெளியே நின்றுட்டா, கண்டுபிடிக்கிறாளா பார்க்கலாம் என்ன அடியாளா. இப்போ 25 வருஷம் ஆச்சு மெடிக்கல் காலேஜ் விட்டுட்டு. அவள் வெளியே நின்றுட்டு கேட்ல இருந்து ஜூன்ல 1999 அவங்கள மட்டும் உள்ள அனுப்பி நான் ஏதோ ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுருந்தேன். இன்ஜுரி கேஸ், ஆக்சிடென்ட் கேஸ். நான் அவளை பார்க்கல. ஆனால் நர்ஸ் உள்ள விட்டாங்க. பின்னாடி வந்துட்டு டு யூ நோ ஹூ ஐ ஆம் கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு எங்கேயோ இந்த குரல் கேட்ட மாதிரி இருக்கு, இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஐ ஹவ் ஹர்ட் திஸ் சவுண்ட் சம்வேர், பட் when I turn the body is different. So after 25 years after ஒரு 10 minutes ஏன் உள்ள போனவங்க வெளியே வரவே இல்லைன்னு அவங்க வைஃப் வந்தா. ஓகே, so she then I understood it is Dr. Clarence only. Okay, so அப்புறமே தான் இதை பற்றி கொஞ்சம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்களோட வந்தாங்க. அதை ரிஜிஸ்டர் போஸ்ட் நான் ஓப்பனே பண்ணலையா. எனக்கு 24 மணி நேரம் டியூட்டி. இவங்களுக்கு வேலை கொடுக்குறது எனக்கு ஒரு டியூட்டி. ஒரு உண்மை சொல்றேன். நான் ECFMC எக்ஸாம் எல்லாம் பர்மிஷன், கிரீன் வீசா, அமெரிக்கா எல்லாம் ரெடி. இப்போ 20 பேர் இருக்கிறாங்க அங்கே. இப்போ ஜனவரியில் போகிறேன் அவங்களால இருக்கிறதுக்கு. இவங்க தான் உட்காந்து எல்லாருக்கும் எல்லாம் இஞ்சி கொட்டாய்க்கு அவளுக்கு அமெரிக்காக லைன்ஸ் போடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம டாக்டர்ஸ் மீட்டிங் இருந்தது. ஒரு 170 பேர் மீட் பண்ணோம் மைசூர்ல. ஆஃப்டர் 40 years நிறைய பேர் அடையாளமே தெரியல. அந்த அளவுக்கு ஏஜிங் ஆகிருக்கு அவங்களுக்கு. ஆனால் நம்மளுக்கு அவ்வளோ டிஃபரன்ஸ் ஆகல. திவாகரன் சொன்னா எங்கே பழைய போட்டோமும் இல்லை. எப்படி ஹலோ திவாகர் மீன்ஸ் அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஏஜிங் வாய்ஸ் சேஞ்சு அந்த மாதிரி. ஸோ இப்போ வீசா வந்துட்டு இருக்குது. ஜனவரி 1st, 2nd, 3rd, 4th வீக்ல அங்கே போய் கொஞ்சம் ப்ரொமோஷன் இருக்கிறாங்க. இங்கேயே மெம்பர் பண்ணி அனுப்பியாச்சு அவங்களெல்லாம்.
எதுக்குன்னா அமெரிக்கா மாதிரி நாடுல கூட இப்போதைக்கு அவங்க தே வரி டூ மச் அபவுட் ஏஜிங். ஏன்னா பணம் இருக்கு, டாலர் விலை ஏறிக்கிட்டே இருக்கு, புரிஞ்சுதா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா அங்கெல்லாம் கவர்மெண்ட் இஸ் வரிங் டூ so much for டாக்டர்ஸ் ஹெல்த். எதுக்குன்னா ஒரு டாக்டரை தயார் பண்ணணும்னா கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவு இருக்கு, ஒருத்தர் லைஃபுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கு. இப்போ 1 year பேக் ஒரு ரிப்போர்ட் வந்துருச்சு. தட் வாஸ் அ வெரி ஹாப்பியஸ்ட் டே இன் மை லைஃப். அங்கே அதில் என்ன இருந்ததுன்னா கின்னீஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் யூனோ, கின்னீஸ் புக் ஆஃப் ரெக்கார்டுன்னு இருக்குது. அதில் உலகத்தில் ஏதாவது ஒரு விஷயம் இன்டர்நேஷனலி அவங்க வந்து சர்வே பண்ணிட்டு ரொம்ப 10 வருஷம் 20 வருஷம் பண்ணுறாங்க. விச் கோர்ஸ், எந்த ஸ்டடியிங் கோர்ஸ் at the age of 11-12 years 11th or 12th பாஸ் ஆன பிறகு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டிசைட் பண்ணுறாங்க ஃபியூச்சர், நான் டாக்டர் ஆகுறதா, இன்ஜினியர் ஆகுறதா, எந்த லைன் போகிறதுன்னு. இப்போதான் கொஞ்சம் கவுன்சிலிங் எல்லாம் இருக்கு, மிந்தி அது கூட இருக்கல. நம்ம மனசுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கோம். நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கிரிமினல் லாயர் ஆகணும்னு பயப்படுறாங்க. போதும் புரியுதா? 5 கொஸ்டின் தான் எல்லா டெஸ்ட் மெடிக்கல்ல 35% பாஸ் பர்சன்டேஜ் கிடையாது, 35 பாசிங் பர்சன்ட் கிடையாது, 50% இஸ் அ பாசிங் அண்ட் 70% இஸ் அ செகண்ட் கிளாஸ். எபோ 70 இஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அவ்வளோ அச்சீவ் பண்ணாதான் நீ பாஸ் ஆடுவேன். 50% இல்லை ஃபெயில். 5 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, 5 கொஸ்டின் 20 மார்க்ஸ் ஈச். புக் எவ்வளோ பேசிருக்கோம், அதான் தலைகாணி எங்களுக்கு. கிளாரன்ஸ் ஒய்ஃப் ஷெஃப்க்கு நான் ஒரு சில நேரம் அவங்க எல்லாம் அவங்க கட்டில் மேலே படுத்த, நான் தரை மேலே தான் படுத்துக்கிறது, நோ பெட்ஷீட், ஒன்லி அனாட்டமி புக்கு. அதெல்லாம் பார்த்து அவங்க எல்லாம் ரிப்போர்ட் வச்சிருக்கிறாங்க டாக்டர். அதெல்லாம் பார்த்து தான் இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங் தான் ஒர்க் பண்ணுறாங்க, எங்கே போனாலும் யூஸ் பண்ணி. ஸோ என்ன சொல்கிறேன்னா ஃபைனல் டிசிஷன் இன் த கின்னீஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். யூ கேன் சி the most difficult course for a mind in that age is to decide and work for MBBS next 5.5 years. அந்த மாதிரி இருக்கிற ஒரு கோர்ஸை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டு அதுக்கப்புறம் 35 years எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் இப்போ 15 years DXL. நாங்கள் வந்து பேசுகிறோம்னா நீங்கள் யாரை கேட்க வேண்டாம், நம்மள and then our DXL community is very lucky because we allopathy doctors are two sides of the coin of life. One is allopathy knowledge, we can give them advice, of course ella free advice da கொடுப்போம் நம்ம DXL members. Okay, another side of the coin நானேதான் ரெண்டு விதம். ஒன்று நம்ம knowledge, English medicine, the highest medicine it is because we have சக்தி இருக்கு நம்ம கிட்ட, ஒன்றும் சும்மா கூட சக்தி இல்லையா. இன்னொரு சைட் என்னோட நாலேஜ். ஸோ ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் டைம் ஐ மஸ்ட் டெல் யூ, டாக்டர் கிளாரன்ஸ் வந்துட்டு எனக்கு இது காட்டினாங்க, மரத்தோடு காட்டுறையா என்னப்பா இது கேட்டாங்க. நான் என்ன காதுக்கு பூ சத்தம், தமிழுக்கு மட்டும் தெரியும், தமிழருக்கு மட்டும் அது தெரியாது. காதுல பூ சொத்தம் வந்திருக்கிறையான்னு கேட்டேன். காதுல பூ சொத்தம் வந்திருக்கிறையா, நீ இருக்கிறத நீ 4 நாள் இருந்துட்டு போ அவ்வளோதான் சொன்னேன். அப்போ நான் இருக்கிற பிஸி பார்த்தா அவங்க வந்து 600 ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் என் கையில் வச்சுட்டு போயிட்டான். நீ இதை படி, நீ இதை பண்ணணும்னு இல்லை, ஹெல்ப் பண்ணணும், நீ நேம் கொடு. இந்த எக்ஸைஸ் கஸ்டம்ஸ் 25 டிபார்ட்மெண்ட்டுக்கு இங்கே ஆஃபீஸில் உட்காந்துட்டு எனக்கு ஒரு சொல்கிறதுனா சென்ட் 15 ஃபோட்டோகிராஃப்ஸ். இதுக்கு ஆம்பரான் பேங்க், ஏபிஎன் ஆம்பரோ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கம்பெனிக்கு டைரக்டர் அண்ட் சேர்மேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் நம்ம ரிசைன் பண்ணிட்டோம். ரொம்ப கேட்டாங்க, கொஞ்சம் முடியல சார், வி வாண்ட் டு டூ, இல்லை நம்ம தொழில் விட்டு வரணும், வி வாண்ட் டு டூ ஹெல்த் அண்ட் வெல்த். ஓகே, இட்ஸ் a good காம்பினேஷன். அவங்க நம்மளுக்கு எவ்ரி டைம் he gives opportunity to us to take decision, everything like that. ஓகே, நம்ம எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிறது இல்லை. நம்ம இப்போ அங்கே ரஷ்யா போனால் எங்கே போகிறான்னு கூட, பட் we decide. And company ஒவ்வொரு ரூபாய் கூட we will give account and we will use it and we put our money also. Okay, so he has got belief because sales actually
இப்போ டிஎம்ஐ ஓப்பன் ஆகிட்டு 2015 அப்போது ப்ராடக்ட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, வருது இங்கிருந்தா கஸ்டம்ஸ் ப்ராப்ளம் ஆகிட்டு இட் வென்ட் டவுன் டு 7 crores from 12 crores. இப்போ 2015 we crossed 25 crores now. 25 crores. இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். பீகார் ஒரு விஷயம் சொல்கிறேன், இது இங்கிலீஷில் இருக்குல்ல, அவங்க கேட்டாங்க நம்ம இங்கிலீஷ் நிறைய பேருக்கு இங்கிலீஷ் புரியாதீங்க, கை நாட்டு நீங்கள் ஒன்று பண்ணுங்க ஹிந்தியில் பண்ணுங்கன்னா ஒரு 10 லட்சம் பண்ணி கொடுத்தோம். 100 rupees தான், அது பிரிண்டிங் சார்ஜ் தான் அவங்களுக்கு. அவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணுறீங்களோ கேட்டோம். அதை கொண்டு போய் இங்கிலீஷ் தெரிஞ்ச ஆள்கிட்ட கொடுக்குறாங்க. ஹிந்தி தெரிஞ்சாங்க, அவங்க இங்கிலீஷ் தெரியல. இது என்ன இருக்குது, இதில் கொஞ்சம் படித்து சொல்லுங்கப்பா. ஏன்னா இங்கிலீஷ் தெரிஞ்ச ஆளுக்கு அவனுக்கு இங்கிலீஷ் கொடுத்துட்டு இதில் என்ன இருக்குது சொல்லுங்க, ஐ டோன்ட் நோ. அவன் படித்து அவங்க யாரும் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க படித்து ஓ டாக்டர் லிம் அவங்களே இப்படி சர்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பைருலினா ஆர்ஜி இந்த கெனோடர்மா எப்போ எடுக்கணும், இதனால என்ன சைட் எஃபெக்ட் எல்லாம் கொஸ்டின் இருக்குது, FAQ இருக்குது, அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க டாக்டர். இவங்க ஒத்துன்னு இருக்கிறாங்க டாக்டர் லிம். ஓகே, அது ஒரு புக்கு 28 பேஜ். அது படித்தாலே படித்து முடிக்கிறதுக்கு முன்னாவே அப்ளிகேஷன் ஃபார்ம் கேட்பாங்க, அவங்க பேப்பர் ஆகிடுவாங்க. ஸோ அப்ளைங் பற்றி இனிமே கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணா ஒரு A4 சைஸ் போட்டோ, அவங்க தான் உங்க தலையெழுத்து மாத்திருக்கிறாங்க. உங்க தலையெழுத்து டாக்டர் கிளாரன்ஸ் மாத்திட்டாங்க. புரிஞ்சுதா? I know. He's always now also is doing research. He has got a mushroom farm. Okay. Spirulina, mushroom, spirulina, vitamin C, vitamin D3 combination பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்ட் புக் இப்போ எழுதிருக்கோம். எல்லாத்துக்கும் முன்னாடி இப்போ நாங்கள் என்ன ஃபேஸ் பண்ணுறோம் ட்ரீட்மெண்ட்டில் அலோபதி டாக்டர்ஸ், மோஸ்ட் ஆஃப் த அதர் சிஸ்டம் டாக்டர்ஸ் ஆல்சோ ஏன்னா ட்ரக் ரெசிஸ்டன்ஸ். நோய் வந்தாலோ 170 பேருக்கு குணமாகாது. எக்ஸாம்பிள் ஆர்டினரி மலேரியா டைஃபாய்டை வச்சுக்கோங்க, வைரல் விட்டுடுங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, 100 பேர் டைஃபாய்டு பேஷண்ட் மிந்தி வந்தால் நான் டாக்டர் டயக்னோஸ் பண்ணிவிடுவேன். அவங்களுக்கு ஏதோ ஒரு மாத்திரை கொடுக்க வேண்டியது டெய்லி 2 4 6 10 நாள் எடுத்து அப்புறமா நடுவில் ஜுரம் இருந்து வா அவ்வளோதான் பார்த்து கொடுக்கலாம் சொல்லிடும். அது ஆனால் அது கேட்டுட்டு இருந்தது. 15 நாளைக்கு அவங்க நல்லா வராங்க வீட்டில் கொஞ்சம் சாப்பாட்டில் இதில் பண்ணி. பட் இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு பெரிய பிளாஸ்டர் வச்சுருக்குறாங்க. பிளாஸ்டர் ரோடு வாயில் ஓட்டுவாங்க, பேச மாட்டாங்க, ரெக்கார்டு எல்லாம் பறந்துட்டு எழுதிக்கிட்டு தான் அங்கே போய் ரிசப்ஷன் கிட்டே அவங்க சொல்கிறாங்க. வாய்ஸ் ரெக்கார்டிங்க விட மாட்டாங்க. எதுக்கு நான் சப்போஸ் இவங்க நல்லா ஆயிடும்னு சொன்னா 130 பேர் தான் உயிரோடு இருக்காங்க. அவங்க இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து கூகுளுக்கு போயிட்டு நெட்டில் எல்லாம் பார்த்துட்டோம் இந்த டிசீஸ் எப்படி வருது, ஏது இதுக்கு என்ன ட்ரக்கு, அதனோட சைடு எஃபெக்ட் என்ன, நிறைய கேஸ் டாக்டர் மேலே. அதனால ஒன்றும் ஆகாது, அவங்க பேங்க் பேலன்ஸ் நில் ஆகிடும், காம்பன்சேஷன் போகிறாங்க. அந்த ஃபெய்த்து போயிடுச்சு. எதுக்குன்னா பிகாஸ் ஆஃப் ட்ரக் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அண்ட் எதுவும் நம்ம கேரண்டி எனக்கு வந்தாலும் நான் சொல்ல முடியாது. புரிஞ்சுதா? அது பயமாக இருக்கும். ஒரு ஃபீவர் இருந்தாலே அது டயக்னோஸ் ஆகலைன்னா இது எந்த திருடனே தெரியாது, மூஞ்சியே தெரியாது இது பண்ணுறதுக்கு. That's a real problem now. One. Another one is fake drugs. Drugs. 46% of the drugs in this world, number 1 is India. Okay. Fake na nakli. Nakli na ipo ஒரு மாத்திரை. அது ஜுர மாத்திரை எடுத்துறோம். எந்த மாத்திரை எடுத்துறோம்? ஆன்டிபயோட்டிக் 75 ரூபாய் ஒரு மாத்திரை. அதுல 46% விதத்துல 50 60 மைதா மாவு இல்ல கோதுமை மாவு இல்லை இது வந்து சாக் பவுடரு கால்சியம் பவுடர் போடுறாங்க. அதுவும் லாபம் வந்தாச்சு அவங்களுக்கு. நார்மல் லாபத்தோட இது வந்தாச்சு. ஓகே, இங்கே பேஷண்ட்டு பாக்டீரியா கேட்குது ஆனால் ட்ரக் ஒரிஜினல் இல்லையே. ஸோ ஒன் ஆஃப் த டூ ரீசன்ஸ் ஆச்சு. அது ரெண்டு மனசில் இருக்குது இப்போ. ஆனால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. டாக்டர் என்ன உடனே கடவுள் கிடையாது. ஆனால் சொல்ல சில பேர் எமராஜா ஆயிடுவாங்க. டெஸ்டோஸ் இன்ஜெக்ஷனே கொடுப்போம். பெனிசிலின்னா நிறைய பேர் அலர்ஜி கொடுத்த உடனே சீரியஸ் ஆகிடுவாங்க. அதனாலே ப்ரிகாஷன் அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுக்கவே மாட்டாங்க இந்தியாவில். ஒரு டெஸ்டோஸ் 0.1 ml டெஸ்டோஸ் கொடுத்து ஒரு டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட்டுட்டாங்க. இப்போ
டெஸ்ட் டோஸ் கொடுத்து ஸ்கின்ல ஒரு 5 நிமிஷம் விட்டு அந்த ஏரியா பார்க்கணும். அது ஸ்வெல்லிங்காக இருக்கக்கூடாது, அரி போடக்கூடாது, வடிக்கக்கூடாது, எல்லாம் இருக்குது. அவங்க அதை பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த ஊசி எடுத்து 2 செகண்ட்ல ஆள் ஃபிட்ஸ் வந்து டேபிள்லேருந்து மேலே போய் கீழே இறந்து போயிட்டே கீழே விழுந்தான். ஸோ ஹவு கேன் யூ கிவ்? ஆனால் அந்த மெடிசன் தான் அந்த நோய்க்கு நம்பர் 1 மெடிசன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ரிஸ்க் எல்லாம் எடுத்துட்டு அதை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறதே இல்லை, ப்ரைவேட்டாக தான் கொடுப்பாங்க. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட் ஆனாலும் உயிர் காப்பாற்றுன்னு சொன்னால் எடுப்பாங்களா? சொல்கிறேன், அதான் சொல்கிறது. எவராஜவும் ஆயிடலாம், ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம கையில் இல்லை, தலையை எழுத்து. புரியுதுதா? ஸோ அந்த டாக்டருக்கு அப்படி ஆனதை பார்த்துட்டு அந்த டாக்டர் அந்த பில்டிங்கை வாடகை விட்டுட்டாங்க இன்னொரு ஹாஸ்பிட்டல் லேபுக்கெல்லாம். ஏன்னா பயம் வந்துடும். ஒரு தடவை பார்த்தா ஒரு மனிதன் சாகுறது. ஓகே, யாருக்கும் ஆகல, நம்மளுக்கே இல்லை, நம்ம அதர் பேஷண்ட்ஸ். ஸோ அண்ட் லீகலி இன்னொரு பக்கமாக HIV. ஏன்னா 20 கேஸ் டெலிவரி வந்தால் அதில் ஒன்றும் HIV. வி ஹேண்டில் வெரி க்ளோஸ்லி. ஏன்னா சைல்டை காப்பாற்றுறது தான் நம்ம நோக்கம். எந்த பிளட் எந்த இதாலும் க்ளவுஸ் கட்டானாலும் நம்ம தெரியல, மைண்ட் பண்ணுறது இல்லை. 6 மாதம் விட்டு HIV பாசிட்டிவ் டாக்டருக்கு வந்தால் பார்த்து அதே மாதிரி 250 டாக்டர் இருக்கிறாங்க ஒரே ஹாஸ்பிட்டலே சென்னையில். அங்கே டெய்லி 50 டெலிவரி ஆகும், மேஜர் ஆப்ரேஷன் ஆகுது. புரிஞ்சுதா? இது ஒன்றானா இதோட 5% ஜாஸ்தி மஞ்சக்காமல ஹெப்படைட்டிஸ் C. ஆனால் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா உங்களை டாக்டர் பண்ணுறதுக்கு இல்லை, அதுக்கு டாக்டர் விட்டுட்டா, டாக்டர் வேலையே விட்டா. அந்த HIV ஹெப்படைட்டிஸ் B and C அது கூட நம்ம RGGI ப்ரொசீட் ஆகாமல் ஸ்டாப் ஆகிடும். ஆனால் நீங்கள் பிளட் ரிப்போர்ட் எடுத்தால் கொஞ்சம் டைட்டர் பாசிட்டிவ் 2 years ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் மக்களுக்கு. ஓகே, ஆனால் அது ஆக்டிவ் வைரஸ் வளராது. சத்து போயிடாது, வளராது. இட் வில் டை. ஓகே, பிகாஸ் அதுக்கு தேவை இருக்கிறது கிடைக்காது. ஓகே, ஒன்றும் ஆக்சிஜன். ஓகே, டிஷ்யூல ஆக்சிஜன் கம்மியானா சத்து போயிடாது. ஓகே, ஆக்சிஜன் கம்மியானா அது ஜாஸ்தி வளரும். ஆக்சிஜன் ஜாஸ்தி இருந்தால் அண்டர் ப்ரெஷர் இட் வில் டை. ஈவன் கேன்சர் செல்ஸ் ஆல்சோ. ஓகே, அதனால சைனா ஜப்பான்ல கேன்சர் வந்து 200 பேர் சத்தா ஒருத்தர், மற்ற எல்லா நாடுல 200 பேர் சத்தா 20 பேர் கேன்சர். தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் வை கெனோடர்மா ஹஸ் கம் டு திஸ் வேர்ல்ட். அதுல வந்து 500 கம்பெனிஸ் இருக்கு. 500 கம்பெனிஸ்ல 15th ரேங்கிங் DXN-గా ஒரே கெனோடர்மா கம்பெனி தான் அந்த லிஸ்ட்ல இருக்குது. Out of 20,000 direct selling company in the world, top 100 நாங்க இருக்க 15 and கெனோடர்மால நம்பர் 1. அது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க, நம்ம கதை புரிஞ்சுக்கோங்க, DXN கதை. அப்பதான் நீங்க பேச முடியும் அடிச்சு. புரிஞ்சுதா? ஆரம்பத்தில் 50 ரூபாய் வரும் போனஸ், அது கிடையாது. அப்புறம் 50 கோடி வரும். டைம் கொடுங்க. 9ஆம் மாசம் குழந்தை பிறந்ததான் அழுவும் இல்ல, 8ஆம் மாசத்துக்கு பிறந்தா அது அழுவாம கூட இருக்கும். டாக்டர் தான் அழுவணும். அடி விழுவும். இந்த மாதிரி எல்லாம் நீங்க கெனோடர்மா 3 விஷயம். ஒன்றும் இப்போ இருக்கிற நிலைமை நல்ல வாழ்வு நோய், இது அதான் நல்ல வாழ்வு இல்லாமல் இருக்குது. நோய் வரும், மிந்தி 70% 80% குணமாயிடும். ராங் டயக்னோசிஸ் ஆனால் தான் இன்னொன்று பார்க்கணும். இப்போ இல்லை, 70% குணம் ஆகாது. அதே மாதிரி ட்ரக்கு, பாக்டீரியா கேட்குது, ஆனால் ட்ரக்கு பேக்கு கொடுத்தா மருந்து சரியில்லை, அதனால நோய் வளரும். ஓகே, அண்ட் 3வது வந்து GMO, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட். ஏன்னா அது அக்ரிகல்ச்சர் இருக்கலாம், இல்லை பழம் இருக்கலாம், ரைஸ் இருக்கலாம், எல்லாம் அதில் வந்து அவங்க ஆக்சுவலி பெஸ்டிசைட்ஸில் அந்த விதைக்குள்ளமே போட்டுடுவாங்க. இந்த என்ன சொல்றது, மான்சான்டோ மான்சான்டோ.com போங்க, உங்களுக்கு தெரியும் எல்லாம் எப்படி வந்து கலப்படம் ஆகிருக்குது. பெஸ்டிசைட்ஸ் விதைக்குள்ள அவங்க என்ன சொல்றது, அது செடி ஆகிட்டோ மரம் ஆகிட்டோ பழம் கொடுக்க போது, அக்ரிகல்ச்சர் காய்கறி எல்லாம் கொடுக்க போதும் அது ஃபாஸ்ட்டாக கொடுக்கும். ஆனால் அதில் பூச்சி உட்காந்துட்டா அவங்களுக்கு அந்த நிறைய பெஸ்டிசைட்ஸ் ஸ்ப்ரே பண்ண வேண்டியது வரும். அது குவான்டிட்டி ஜாஸ்தி இருக்கும். அதனால அந்த பாய்சன்னா விதைக்குள்ளே போட்டுடும். ரொம்ப புத்திசாலி அமெரிக்கன்ஸ். நம்ம வந்து அவங்களுக்கு எல்லாம் ஆர்கானிக் ஃபுட்டு வெஜிடபிள்ஸ் இங்கே தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நம்ம மட்டும் 35%
இருக்கிற பெப்சி கோலா அதுவும் ஆஃபர்ல ஃப்ரீயா எல்லாம் மல்டி ஆர்கன் ஃபெயில்யூர் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிட்டு இருந்தா மல்டி ஆர்கன் ஏன்னா லிவர் கிட்னி பிரெயின் ஹார்ட் எல்லாம் ஒரே இதோட டீஜெனரேட் ஆகிடும். அதுக்கு தான் இப்போ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து அப்போ ஒரு பேஷண்ட் ஐசியூல சத்தாங்கன்னா டாக்டர் கொடுக்குற சர்டிஃபிகேட் முதல்ல பிரிண்டட் சைன் போட்டா போதும் மல்டி ஆர்கன் ஃபெயில்யூர் முடிஞ்சு. மல்டி ஸ்பெஷாலிட்டி வந்து டெய்லி பார்க்கறாங்க இம்ப்ரூவ்மென்ட் இருக்குதா பில்லே செட்டில் பண்ணாங்க ஹார்ட் ஃபங்க்ஷன் பிரெயின் ஃபங்க்ஷன் ஒன்றும் தொந்தரவு இல்லை. அவங்க வந்து வாக்கிங் போயிடுவாங்க ஒருத்தர் 5000 5 டாக்டர் 25,000 டெய்லி பெட் சார்ஜ் 30,000 வேறு நர்சிங் சார்ஜ் அது இது மானிட்டரிங் இதெல்லாம் சார்ஜ் ஆக்சிஜன் மாஸ்க் வச்சுட்டு அவன் யார்கிட்ட பேச முடியாது. மொத்தமா ஐசியூக்கு போகக்கூடாதுங்க. ஐசியூ இன்டென்சிவ் கேர் யூனிட்டுக்கு போனா நீங்க அவங்க பொழைச்சி வந்து 5 லட்சம் கட்டணும், பொழைக்காம வந்தா 7 லட்சம் பிரச்சனை. டெய்லி ஹாஸ்பிட்டல்ல பொலிட்டிஷியன்ஸ் வந்து ஒழிச்சு போடுறாங்க. சரி நாட் டேக் டாக்டர்ஸ் மஸ்ட் பி தேர், ஆஃப் கோர்ஸ் எல்லாருக்கும் வேணும். சிஸ்டம் சரியில்லை பிகாஸ் ஆஃப் மெனி ரீசன்ஸ். ஸோ இதுக்கு விஸ்வ ஆரோக்கிய சங்கம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கோ டாக்டர்ஸுக்கு எல்லாருக்கும் காமன் பப்ளிக் என்னன்னா நல்ல சாப்பாடு பௌஷ்டிகாம்சம் இருக்கிறது. எதுலேருந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி ஆகுதோ கெனோடர்மா ஒரிஞ்சி அதெல்லாம் காம்பினேஷன் புரியுதா? அதனால நோய் கம்மியாக வரும், வந்தால் கூட சீக்கிரம் ஓடிடும். இப்போ டெங்கு ஃபீவர் எல்லாம் வந்தால் யூஸ்வலி 5 நாளுக்குள்ள அதை கண்டுபிடிக்கலைன்னா அது ஆள் கொஞ்சம் சீரியஸ் ஆகிடுவாங்க, டாக்டர் கை கூட்டிடுவாங்க. புரிஞ்சுதா? 5லேருந்து 12 நாளுக்கு இன்னொரு டெஸ்ட் IgM அது IgG இன்னொன்று இருக்குது IgS 3 டெஸ்ட் ஒரு 5,000 ரூபாய். இது லேப் கொடுக்கணும். அது உடனே இல்லாத அதுவும் கஷ்டப்படுறாங்க இல்லை. அப்புறம் அது அந்த டேட் கிராஸ் ஆகிட்டா மெடிசன் இல்லை. அதே மெடிசன் 5 நாளுக்குள்ள வேலை செய்யுது. ஆனால் அது 8வது நாள்லேருந்து 12 நாளுக்கு அது வேலை செய்யாதுன்னு இது வளர்ந்துருச்சு. இட்ஸ் த பிளேஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே. ஆனால் நிறைய பேர் பொழைச்சிடுவாங்க ஒன்றும் எடுக்காம. எல்லாம் டிஎக்ஷன் சாப்பிட்றாங்க. நானே உதாரணம் 10 நாள் நான் அங்கே போகிறேன் ஐயாவோட அனுப்பிட்டேன். ஃபோன் பண்ணி கேட்கறது உட்காந்துருக்குறாங்களா நின்றுட்டு பேசுகிறாங்களா வரீடா பிகாஸ் இவ தான் சொன்னாட் ஆல் ரைட். மக்களை பணம் எல்லாம் கட்டிட்டு எல்லாம் கேம்புக்கு வந்தாச்சு. அவங்களுக்கு நம்ம கஷ்டம் தெரியல. புரிஞ்சதா? அதில் சில பேர் வந்து பிடிச்சி அவங்கள உட்கார வச்சாங்க உட்காந்து பேசுங்க. 6 hours yes to give millionaire mindset கோவா ஒரு இனோவ் சர்வீஸ். ஸோ இந்த எங்கள் பேஜுக்கு வந்துடுச்சு. சென்னை ஃப்ரெண்ட் வந்துடுச்சு அவங்க 2015ல். நாங்கள் வேறு ஊரில் இருந்தோம். பயங்கரமாக ஒரு உடம்பு எப்படி வீங்கிட்டு செகுப்பாயிட்டு. ஸோ அவங்க அப்பா மேலே அவங்க 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தாங்க. டாக்டர் MDTCH. ஆனால் அவங்களுக்கு இது தோணலை. 10 நாள் ஃபீவர் இருந்த விட டெங்கு ஃபீவர் எழுதலை டெஸ்டிங்க. அப்போ நான் வந்து சொன்னேன் ப்ளீஸ் யூ டெல் மை நேம் லெட் ஹிம் டூ வாட் எவர் மணி. ஓகே. ஸோ பண்ண அதில் பாசிட்டிவ் இருக்குது. பட் ஷீ ஓவர் கேம் தட். ஸோ இன்னும் நிறைய இருக்குது. டிஎக்ஷன் எடுக்கிறவங்களுக்கு சிக்கன் குனியா 70 பேர் செத்து போயிட்டாங்க கேரளாவில் 3 வருஷத்துக்கு முன்னாடி. சிக்கன் குனியா வந்துட்டு ட்ரிவேண்ட்ரம்ல. இப்போ கூட நிபா வைரஸ் வந்துட்டு கேலிக்கட்டில் ஒரே நாளில் 98 பேர் செத்து போனாங்க. நர்ஸ் கூட செத்து போயிட்டாங்க. அவ்வளோ சீரியஸாக இருக்கிற ஓன்லி நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் நம்ம இந்த மாதிரி பாக்டீரியா வைரஸ் இதெல்லாம் சரி பண்ணிடலாம். என்ன பண்ணுவோம்? இப்போ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸோ ட்ரக்கு ஃபேக்கோ நக்கலியோ இல்லை இந்த மாதிரி மருந்து இல்லாத நோய் கண்டுபிடிக்காத நோய் இது டாக்டர் என்ன வேணும் கொடுக்கலாம் சாப்பிடுங்க. அதில் தலையிடாதீங்க. புரிஞ்சுதா? என்ன எல்லாம் கேளுங்க கதை கமெண்ட் கடைசியில் அது ப்ளீஸ் கண்டினியூ தேட். ஓகே. எனக்கு ஆயுர்வேதிக் பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கான்னா எனக்கு தெரியாது. நான் அலோபதி டாக்டர். ஆனால் பொறுமையாக கேட்கணும். ஒன்று சொல்கிறேன், டிஎக்ஷன் இஸ் நாட் ஈஸி ஃபார் த லேசி. கொஞ்சம் டியூன் பண்ணி வச்சுக்கணும். பொறுமையாக எல்லாம் கேட்கணும். அவங்க நோயை பற்றி நீங்கள் கவலை காட்டணும். அப்போ அவங்க சொல்கிறாங்க வருஷம் வருதுங்க வேறு ஏதோ ஒரு ஆஸ்மாகிஸ் மேலே வருது, நான் 5,000 10,000 செலவு பண்ணுறேன். எவ்வளோ நவம்பர் டிசம்பரில் இந்த கோல்டு எதுவும் வந்து வருது. ஆனால் டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டு IV ஃப்ளூயிட் போட்டு ஐசியூவில் ஒரு நாள்
அதான் டெம்பிள் கர்ப்பகுடி இதுதான். அங்கே போயிட்டு வந்தால் சரியாயிடும், போன வருஷம் வராது இதே மாதிரி. அதுக்கு அடியோட எடுக்கும் RGGL. ஆனால் அவங்க சொல்கிறது நம்ம கேட்கணும். எவ்வளோ நாள் இருந்தீங்களோ என்ன பாதிச்சிடுச்சு, ஏன்னா அது வந்து போன பிறகு மற்ற இடத்த டேமேஜ் பண்ணோம். அது பிரெயினாக இருக்கட்டும், கிட்னியாக இருக்கட்டும், அதை பற்றி கவலைப்படணும். நம்ம ஒரு வைரல் ஃபீவர் நம்ம ஈஸியாக சொல்லிடும், இல்லைங்க டிபி டைஃபாய்டு மலேரியா எதுவும் கிடையாது, இது வைரல் தான் இருக்கும், அவ்வளோதான் சொல்கிறோம். ஜட்ஜு சொல்கிற மாதிரி, ஜட்ஜுக்கு வயசாகிடுச்சு, அவன் பைத்தியமாயிட்டான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, 10 வருஷம் வாங்குறான், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. மீன்ஸ் ஜஸ்டிஸ் இஸ் நாட் தேர் இன் த கோர்ட். தட்ஸ் வே ஜஸ்டிஸ் காடேஸ்னு கண்ணுக்கு கருப்பு பட்டி கட்டிருக்கிறாங்க, பார்க்கக்கூடாது. ஜஸ்டிஸ் தேவதை காடேஸ் இல்லையா? It happens many times because they don't know, they just decide by the things what they think, what they say. You know, அந்த மாதிரி தான் இது கூட ஒரு அந்தாஜ் மேலே ஒரு ஐடியா மேலே கொடுக்குறதா இது. நம்ம மேட்ச் பண்ண கூட இப்போ ட்ரக் ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்றும் பண்ண முடியாது, புரிஞ்சதா? அப்புறம் நம்ம காலையில் இந்த நைட் வரைக்கும் சாப்பிட்ற ஃபுட்டில் இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஐட்டம்ஸ் இருக்குது. யூ கோ டு மால், ஃபுல்லி எல்லா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பாருங்க, எல்லாத்துலேயும் ப்ரிசர்வேட்டிவ், எல்லாம் வந்து கோட் நம்பரில் போட்டுருக்குறாங்க, ஆர்கானிக்னு சொல்கிறாங்க, அதில் நம்பரில் போட்டிருக்கிறாங்க. அந்த நம்பர் கோடு நீங்கள் உடச்சி பார்த்தா நெட்டில் போய் பரி கெமிக்கல்ஸ் தான், புரிஞ்சுதா? மை டாக்டர் இஸ் ஏ நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் ரா ஃபுட் செஃப், அமெரிக்காவில் ட்ரெயின். அவளோட வீட்டுக்கு வந்து எனக்கே பயமாக இருக்கும், எல்லாம் பார்த்துட்டு குப்பையில் போட்டுடுவான்.